الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. وعن أبي هريرة رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن أول الناس يقضى يوم القيامة عليه رجل استشهد فأتي به فعرفه نعمته فعرفها قال فما عملت فيها قال قاتلت فيك حتى استشهدت قال كذبت ولكنك قاتلت لأن يقال جري فقد قيل ثم أمر به فسحب على وجهه حتى ألقي في النار إلى آخر الحديث رواه مسلم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக முகஸ்துதி கூடாது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹுக்காக மட்டுமே செய்ய வேண்டும், இஹ்லாஸான முறையில். அதற்கு எதிர்மறையாக இருப்பது முகஸ்துதி, மக்களுடைய பேரும் புகழுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள். அல்லாஹ் அதை அங்கீகரிப்பதும் இல்லை, அதற்குரிய நன்மையும் எழுதப்படுவதில்லை, மாறாக அது நிராகரிக்கப்படுவது என்று பார்த்தோம். இன்று பார்க்கக்கூடிய இந்த நீண்ட ஹதீஸு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். உண்மையாக இந்த ஹதீஸு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது 3 தடவை மயக்கம் போட்டு விழுகிறாங்க. இந்த ஹதீஸை ஆரம்பிக்கும் பொழுது அறிவிக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் என்று ஆரம்பிக்கும் பொழுது அவரால் சொல்ல முடியல. அதில் இருக்கக்கூடிய அந்த பொருளும் அதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளினால் மயக்கம் போட்டு விழுகிறார். திரும்பவும் எழுந்து அவரை சுயநலவுக்கு வந்த பிறகு திரும்பவும் அவர்கள் சொல்லப்படுது, நீங்க ஒரு ஹதீஸை சொல்லுவதற்காக நமக்கு சொன்னீங்க, அந்த ஹதீஸை சொன்னுங்க. இப்படி என்று 3 தடவைக்கு பிறகு இந்த ஹதீஸை நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டேன் என்ற இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அதில் மறுமை நாளில் தீர்ப்பு கூறப்படும் மனிதர்களில் முதல் 3 நபர்களை கொண்டு வரப்படும். இன்னொரு ஹதீஸின் அறிவிப்பில் மறுமை நாளில் 3 சாரார்கள், 3 நபர்களை கொண்டு அல்லாஹு தஆலா 3 சாரார்களை கொண்டு நரகத்துடைய நெருப்பை மூட்டுவான் என்ற ஹதீஸ் வருகின்றது. அதில் 3 நபர்களில் முதல் நபர் ரஜுலுன் உஸ்துஷித, போர்க்களத்தில் அல்லாஹுடைய பாதையில் போர்க்களத்தில் ஷஹீதானவன் கொண்டு வரப்படுவான். அவனுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த நிஅமத்துகளை எல்லாம் அவருக்கு நினைவூட்டப்படும். அவனுக்கு கொடுத்த அனைத்து விஷயம் அவனுக்கு நினைவூட்டப்பட்ட பிறகு அவன் அதை நினைவு கொள்வான். ஆம், எல்லாம் எனக்கு அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹு தஆலா அங்கு கேட்பான் அவனிடம், ஃபமாதா அமில்த ஃபீஹா, கொடுத்த விஷயம் நீ என்ன செய்தாய்? உனக்கு பலத்தையும் ஆற்றலையும் உனக்கு எல்லா விதமான ஒரு சக்தியும் கொடுத்தேன், இதற்கு நீ என்ன செய்தாய்? அந்த மனிதன் கூறுவான், யா அல்லாஹ், நான் போர்க்களத்தில் கலந்து கொண்டு என்னுடைய உயிரையும் என்னுடைய உடைமையும் நான் அதில் செலவு செய்து எதுவரை என்றால் நான் ஷஹீதாகிவிட்டேன், நான் உயிர் தியாகம் செய்தேன் என்று அவன் கூறுவான். ஆனா அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் அவரிடம் கூறுவான், கதப்த, நீ பொய் சொன்னாய், நீ பொய் சொன்னாய். நீ செய்த தியாகம் எதற்காக? வலாக்கின் யுகாலு ஜரியுன், நீ மாவீரன் என்று சொல்வதற்காக நீ செய்தாய், அது உனக்கு கிடைத்து விட்டது. மக்கள் உன்னை மாவீரன் என்று கூறிவிட்டார்கள், நீ ஷஹீத் என்று கூறிவிட்டார்கள், இப்பொழுது உனக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை என்று அல்லாஹு தஆலா, அல்லாஹ் அக்பர், அவனுடைய முக குப்புற நரகத்தில் தூக்கி போடப்படுவான் அந்த மனிதன். இது முதல் நபர். இரண்டாவது நபரை பற்றி சொல்லும் பொழுது 2 நபர் கொண்டு வரப்படும். அந்த நபர் ரஜுலுன் தஅல்லமல் இல்ம வஅல்லமஹு வகரஅல் குர்ஆன ஃபஉதிய பிஹி ஃபஅரஃபஹு நிஅமஹு ஃபஅரஃபஹா قال فما عملت فيها وعلمته قال تعلمت العلم وعلمته وقرأت فيك القرآن قال كذبت. இரண்டாவது நபர் ஒரு ஆலிமை, அறிஞரை கொண்டு வரப்படும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நிஅமத்துகளையும் அவனுக்கு நினைவூட்டப்படும். உனக்கு இந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டது, இந்த சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டது, இவ்வளவு கல்வியை நீ கற்றுக்கொண்டாய், இதற்காக நீ என்ன செய்தாய்? எனக்கு நன்றி செலுத்த வண்ணமாக எனக்காக நீ என்ன செய்தாய்? அந்த மனிதன் கூறுவான், யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டேன் இதுவரை என்றால் குர்ஆனை ஓதக்கூடியவனாக இருந்தேன், மக்களுக்கு அதை கொண்டு
மக்களுக்கு கற்பிக்கக்கூடியவனாகவும் இருந்தேன் என்று மனிதன் சொல்லும் பொழுது, கெதப்த, நீ பொய் சொன்னாய். நீ எதற்காக இதை செய்தாய்? ஏனென்றால் உனக்கு மக்கள் லியோகாலு காரி உல் குர்ஆன் அல்லது லியோகாலி காரி, உன்னை இவர் குர்ஆனுடைய காரி, இவர் ஹாஃபிது, இவர் ஆலிம் என்று சொல்வதற்காக அந்த பெயருக்காக நீ செய்தாய். அது உனக்கு கொடுக்கப்பட்டது, மக்கள் அதை சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது உனக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது என்று அவனையும் என்ன முக குப்புற இழுத்து கொண்டு நரகத்தில் தூக்கி போடப்படுவான். மூன்றாவது நபரை கொண்டு வரப்படும். அவன் அல்லாஹு தஆலா அவன் எப்படிப்பட்டவன் என்றால் கொடைவள்ளனாக இருப்பான். அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்த நிஅமத்துகளை நினைவுபடுத்தி அவனிடம் கேட்பான், என்ன செய்தாய்? நான் கொடுத்த நிஅமத்துகளை கொண்டு எனக்கு நன்றி எப்படி செலுத்தினாய்? அவன் கூறுவான், யா அல்லாஹ், நீ கொடுத்த செல்வத்தை கொண்டு இரவும் பகலும் மக்களுக்கு நான் தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தேன். உன்னுடைய செல்வத்தை கொண்டு மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன், நல்ல காரியங்களில் இதை பயன்படுத்தினேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா கூறுவான், கெதப்த, நீ பொய் சொன்னாய். நீ எதற்கு செய்தாய்? நீ செய்ததெல்லாம் உன்னை கொடைவள்ளன் என்று சொல்வதற்கும் மாமனிதன் என்று சொல்வதற்கும் இதான் செய்தாய். வக்கது கீல், அது உனக்கு சொல்லப்பட்டது. இப்பொழுது எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அவனையும் முக குப்புற இழுத்து கொண்டு நரகத்தில் போடப்படுவான். அல்லாஹ் அக்பர். இந்த பாருங்க, இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது அபூ ஹுரைரா அவர்கள் 3 தடவை மயக்கம் போட்டு வேலக்கூடிய காரணம் என்ன? அவரும் ஒரு அல்லாஹு தஆலாவுடைய தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட கல்வியாளர்களில் ஒருவர். ஹதீஸுகளில் அதிகமாக அறிவித்த சஹாபி என்று பார்க்கும் பொழுது அபூ ஹுரைரா அவர்கள் தான். அப்போ அவர் தன்னுடைய நிலையை உணர்ந்து அதை சொல்லக்கூடிய தருணத்துல தன்னுடைய அந்த சுயநிலைவங்கள் தாங்க முடியாமல் அவர்கள் மயக்கம் போட்டு விழுகின்றார்கள். இது அல்லாஹ் அக்பர் ஒரு கல்வியாளருடைய நிலையா இருக்கு. அதனாலதான் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட இந்த மூவருக்கும் அல்லாஹு தஆலா மார்க்கத்தில் வைத்திருக்கக்கூடியது பெரிய அந்தஸ்து. ஒரு மனிதன் அல்லாஹுடைய பாதையில் அறப்போரில் அவன் ஷஹீதானான் என்றால், அல்லாஹுடைய கெலிமாவும் அல்லாஹுடைய வார்த்தை ஓங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிர் தியாகம் செய்தான் என்றால், அவனுடைய அஜர் என்று பார்க்கும் பொழுது அவனுடைய ரத்தம் பூமியில் ஒரு சொட்டு சிந்துவதற்கு முன்னாலே அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. பிறகு எந்த அளவுக்கு ரத்தம் சிந்துகின்றது அந்த அளவுக்கு அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது. இவ்வளவு பெரிய அந்தஸ்து. இரண்டாவது ஒரு ஆலிம், அறிஞர். அல்லாஹ் அக்பர். ஆலிமுடைய சாட்சி அல்லாஹு தஆலா தன்னுடைய சாட்சியுடன் அவன் கூறியிருக்கின்றான். அது மட்டுமல்ல, ஆலிம்களுக்கு அல்லாஹு தஆலா சிறந்த ஒரு இடத்தையும் அல்லாஹு தஆலா கொடுக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு சான்றுகள் சொல்லப்பட்டது. மூன்றாவது கொடைவள்ளன், செலவு செய்யக்கூடியவன், அதிகமாக தானம் தர்மம் செய்யக்கூடியவர்கள். இந்த மூவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்தஸ்து எப்பொழுது இது கிடைக்கும் என்கிறீர்களே, இது அல்லாஹுக்காக செய்தோம் என்றால், இந்த உன்னதமான பணி அல்லாஹுக்காக செய்தோம் என்றால் அதனுடைய அந்தஸ்தும் அதனுடைய கூலியும் சுப்ஹானல்லாஹ் மிக சிறந்ததாக இருக்கு. அதுவே ஒரு மனிதன் அல்லாஹுக்காக செய்யக்கூடிய இந்த காரியத்தில் முகஸ்துதிக்காக பேரும் புகழும் பெறுவதற்காக இன்னார் இந்த டைட்டிலை கொடுப்பதற்காக செய்தான் என்றால், அல்லாஹ் அக்பர், அல்லாஹு தஆலா இவர்களை கொண்டே நரகத்தை திரும்ப என்ன செய்வான்? நெருப்பையும் ஊட்டுவான். இவர்களை அல்லாஹு தஆலா நரகத்துடைய விறகுகளாக ஆக்குவான் என்ற இன்னொரு அறிவிப்பிலும் வருகின்றது. ஆக யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஒரு உன்னதமான அமலை செய்யக்கூடியவருக்கே எண்ணங்கள் தவறாக அல்லது அவருடைய செய்யத விஷயங்கள் இஹ்லாஸ் இல்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டும் நிராகரிக்கப்படும் செய்யும். அதனுடன் அவருக்கு தண்டனையும் கிடைக்கும் என்றால் மற்ற அமல்களில் நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? ஆக இஹ்லாஸுடைய விஷயத்துல இது எப்படி என்றால், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இஹ்லாஸை பாதுகாப்பது என்பது பெரிய ஒரு அறப்போர் தான். நம்முடைய எண்ணங்கள் நொடிக்கு நொடி மாறக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் ஸலஃபு ஸாலிஹீன்களில் சுஃபியான் அத்-தௌரி அநேகமாக ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது, என்னுடைய நஃப்ஸையும் என்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துவதில் எனக்கு 40 வருஷம் எடுத்தது. 40 வருஷத்துக்கு பிறகு என் பேச்சை கேட்க ஆரம்பித்தது. இல்லை என்றால் ஒரு முகத்தில் வரும் பொழுது அதை சீர்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் பொழுது இன்னொரு மறுமுகமாக வந்து என்னை திசை திருப்பக்கூடியதாக இருக்கு இந்த எண்ணம், இந்த விஷயம். இதனால சுப்ஹானல்லாஹ் இவ்வளவு முயற்சி எடுத்து 40 வருஷத்துக்கு பிறகு இந்த என்னுடைய நஃப்ஸ் என்னுடைய கண்ட்ரோல்ல வந்தது என்று
அவர்களுடைய அந்த விஷயத்தை இங்கு எடுத்திருக்கின்றார்கள். ஆக கணித்துக்குரிய அல்லாஹ்வுடைய இன்னும் மற்ற விஷயங்கள் ஹதீஸ்களிலும் பார்க்கும் பொழுதும் சரி, இது அனைத்துமே என்ன, இஹ்லாஸை தான் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. சமீபத்தில் நம்ம ரஹீக்குல் மக்தூமிலும் பார்த்தோம். குறிப்பாக ஒரு போர்க்களத்தில் ஒரு மனிதன் போர்க்களத்தில் சுப்ஹானல்லாஹ்வுடைய சாகாசத்தையும் தன்னுடைய வீரத்தையும் காண்பிக்கும் பொழுது எதிரிகளை வீழ்த்தி கொண்டு உள்ளே சென்று வரும் பொழுது கடைசியில் அவன் காயப்பட்டு விழும் பொழுது மனிதர்கள் சஹாபாக்கள் அவரை சுமந்து கொண்டு நீ சொர்க்கவாசி, உனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்க போகுது என்று சொல்லும் பொழுது அந்த மனிதன் என்ன கூறினான், நான் செய்ததே இந்த என்னுடைய சாகாசம், என்னுடைய வீர விளையாட்டு, நான் இதை காண்பித்ததே என்னுடைய குலத்தை பற்றி மக்கள் புகழட்டும் என்பதற்காக நான் செய்தேனே தவிர வேறு எந்த ஒரு நோக்கம் இல்லை என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர். அதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் நரகவாசி என்று சொன்ன அதை கேட்ட சஹாபி உடனே இதை கேட்ட உடனேயே ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நான் சாட்சி கூறுகின்றேன், நீங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க சொன்னது அதுதான் நடந்தது. நாம் நினைத்தோம் இவர் சொர்க்கவாசி, இவ்வளவு வீரத்தை காண்பிக்கின்றாரே, வீழ்த்துகின்றார்கள் எதிரிகளே, ஆனால் நீங்க சொன்ன விஷயம் நடந்தது. அவன் செய்தது இது வெறும் அவருடைய பரம்பரையும் அவருடைய குலத்தையுடைய அந்தஸ்தையும் மக்களுக்கு மதி உயர்த்துவதற்காக தான் செய்தான் என்று. ஆக யோசிச்சு பாருங்க, இவ்வளவு உன்னதமான ஒரு அமல் இஹ்லாஸ் இல்லை என்றால் அது அந்த மனிதனுக்கு பாரமாக ஆகும் பொழுது நம்முடைய அமல்கள், நாம் செய்யக்கூடிய அமல்களில் நாம் இஹ்லாஸை எந்த அளவுக்கு பேண வேண்டும் என நாம சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரியா மற்றும் முகஸ்துதியுடைய ஷோ ஆஃப் உடைய விஷயத்திலிருந்து நாம் பாதுகாத்து கொண்டு அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய சிறிய அமலாக இருக்கட்டும் அல்லது பெரிய ஒரு அமலாக இருக்கட்டும், அல்லாஹ்வுக்காக நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் நமக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை தொடர்ச்சியாக அதை கண்காணிப்பதும் என்ன நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் இஹ்லாஸ் எல்லாம் ஏற்படுத்துவானாக. இந்த முகஸ்துதி மற்றும் பேரும் புகழுக்குடைய விஷயத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.